ஒய்ஃபோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பர்த்டே டு யூ. அண்ட் பர்த்டே ஸ்பெஷலாக நான் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறேன். ஒருத்தையை நம்பி விட்டுட்டு போனால் கரிச்சு வச்சிருக்கா. நான் பிரியாணிக்கு கொஞ்சம் புளி யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனால் முட்டிடுச்சான் பாறை. யார் குஷியாக இல்லையோ இவன் நல்லா குஷியாக இருக்கான். பெரிய பொம்மை எவ்வளோ கேட்போமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலம். எல்லோரும் எப்படிங்க? ஐ ஹோப் யூ ஆர் ஃபைன். ஓகே, இன்றைக்கி என்னென்னா என் ஒய்ஃபோட பர்த்டே. ஸோ அவள் நினச்சிருப்பான் மறந்துருப்பேன்னு, பட் மறக்கலை. ஸோ இப்போ கேக் வாங்கி வச்சுருக்கேன். நைட் கேக் கட்டிங். அதுக்கப்புறம் நாளைக்கு அவளுக்கு பிடிச்ச ஒரு இடம். ஸோ பேபியோட இது வரைக்கும் அங்கே போனதே இல்லை. ஸோ நாளைக்கு அங்கே தான் போகிறேன். ஸோ இந்த ஃபுல்லாக அவள் பர்த்டேக்கு என்னெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் நான் சேர்த்து போட போகிறேன். ஸோ இப்போது கேக் கட்டிங் பார்க்கலாம். நைட்டே கேக்கை வாங்கி ஒழிச்சு வச்சுட்டேன். அவளுக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெடி. நான் போய் எழுப்ப போகிறேன். ஹாப்பி பர்த்டே. டைம் ஆச்சு, அது தப்பா ஓடுது. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. காட் பிளஸ் யூ மை சைல்டு. ஓகே, கேக் 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 விட்டுங்க, கேக் விட்டுங்க. அவள் தூங்கிட்டு இருக்கா. ஹெல்ப் பண்ணுமா? நீ எழுப்புனா இது நல்லா இருக்கே. நீயே கேண்டில் பார்த்தி. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. மே காட் பிளஸ் டு யூ, மே காட் பிளஸ் டு யூ. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே பொடாட்டி. புதுக்கு அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச ஸ்வீட் இருக்கு. ஹாப்பி பர்த்டே. ஓகே, இந்நாளைக்கு பார்க்கலாம். பாய். அண்ட் பர்த்டே ஸ்பெஷலாக நான் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறேன். அண்ட் இன்க்ரீடியன்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ சிக்கன் வாஷ் பண்ணிவிட்டேன். இனி ரைஸையும் வாஷ் பண்ணிவிட்டு மெயின் டாஸ்க் ஆனியன் கட் பண்ணுறது. ஸோ ஆனியன் கட் பண்ணிவிட்டு ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்ச நாள் ஆச்சு பிரியாணி பண்ணி, எப்படி இதை பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் டூ இட். பர்த்டே கேர்ள், எங்கே போகிறீங்க? வாங்க பிரியாணி பண்ணலாம். எனக்கு இன்றைக்கி மேடம் தான் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. எனக்கு தேவை 200 கிராம் ஆனியன், 100. பர்ஃபெக்ட், கரெக்டாக வச்சுருக்கேன். அப்போ ரொம்ப ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு இது எவ்வளோ 100 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 50 கிராம் இஞ்சி போதும். ஏன்னா நம்ம அரை கிலோ தான் வைக்க போகிறோம். ஐயோ ஓடுது இது. ஓகே, பர்ஃபெக்ட். எவ்வளோ இஞ்சி போதும். நான் தயிர் வெங்காயத்துக்கு வச்சுருக்கேன். ஸோ இது இப்போ நம்ம ஜூஸ் இல்லை. அதுக்கப்புறம் தக்காளி இல்லை. நான் இந்த பிரியாணியில் தக்காளியே போட போகிறதில்ல. எப்படி தக்காளி இல்லாத பிரியாணி? தக்காளி இல்லை, போய் வாங்கிட்டா ஓடு 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 ஓடு. வேணுமாப்போம்? சரி, வேண்டாம். அவ்வளோதான், நம்ம பண்ணுறது தான் பிரியாணி. அண்ட் இது கொத்தமல்லி புதினா இவ்வளோ தேவையில்லை, பாதி பாதி போதும். அண்ட் அவ்வளோதான், சமையலை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாமா மேடம்? நீ தான் இன்னைக்கு செஃப், நீ சொல்கிறதபடி தான் நான் பண்ணுவேன். ஓகே, டன். ஒரு அண்டாவை எடுப்போம். ஓகே, அண்டாவை வச்சாச்சு. இதில் ஒரு 100 ml ஆயில் வேணும். 100 ml வேண்டாம், ஒரு 75 ml போதும். ஆல்ரெடி ஒரு 75 ml ஊற்றிட்டேன். நமக்கு கொஞ்சமாக அது கூட நெய் ஒரு ஸ்பூன் வேண்டாம், பட் ஒரு அரை ஸ்பூன். நம்ம இது லைட்டாக ஆன உடனே ஒரு 2 பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு எல்லாம் லைட்டாக போட்டுடலாம். பட் நான் அப்படியே பொடிச்சு வச்சுருக்கேன் எல்லாத்தையும். ஸோ நான் எல்லாத்தையும் ஒவ்வொன்று போட்டுட்டு அதில் லைட்டாக மசாலா போட்டு விட்டு அந்த ஃப்ளேவர் வந்துடும். ஸோ சிம்பிள். அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன். ஓகேவா? உங்களுக்கு பிரியாணி விலாக் என்ன கேளுங்க, நான் தனியாக ஒரு விலாக் போடுறேன். அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு வரேன். வச்சுருக்க இதான் மசாலா. ஓகேவா? இதில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடேன்.
இதில் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன் நான். பட்டை, கிராம்பு, மசாலா, கிட்டத்தட்ட கரம் மசாலா மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் ஆயிலில் போடுறேன்னா ஆயிலில் போடாமல் ஃப்ளேவர் கிடைக்கும். ஏன்னா நான் பட்டை, கிராம்புலாம் போடுவோம்ல, அதே தான் இதுவும். ஆனால் என்ன, இது கொஞ்சம் கடிப்படாது, கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இப்போ ஆனியன் இதை நல்லா பதக்கிடுவோம். அண்ட் உள்ளி வதங்கிக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் மேடம் இஞ்சி அண்ட் பூண்டை அழகாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ வந்தான் குக் வித் கோமாளி. ஓகே, இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு மொத்தத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலாக பிரியாணி அவுட்புட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஒருத்தைய நம்பி விட்டுட்டு போனால் கரிச்சு வச்சிருக்கா. இல்லை கேக்கே வெரி டேஸ்டின்னு வர. அடே என்னையா பண்ணி வச்சிருக்க? ஆமா, கிச்சனை பார்த்திக்கோன்னு சொல்லிட்டு எங்க ஆனியன் விட்ட போனா தலைவர். சரி ஓகே, இதையே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரிஞ்சிட்டு ரோஸ் கலர் ப்ரௌன் கலரில் வர வேண்டியது பிளாக் கலரில் வந்துருச்சு. ஓ மை காட். சரி ஓகே, ஃபைனல் அவுட்புட் எப்படி இருந்துருக்குன்னு பார்க்கலாம். என்ன ஒரு ஸ்மைல். இப்போ பிரியாணிக்கு ஒரு சத்திய சோதனை நடக்க போகுது. ஏன்னா தக்காளி இல்லை. ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் படி தக்காளிக்கு பதிலாக நம்ம எது யூஸ் பண்ணுவோம், புளி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் பிரியாணிக்கு கொஞ்சம் புளி யூஸ் பண்ண போகிறேன். புளி தண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப போதும். புளி தண்ணி பெர்ஃபெக்டாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் புளி ஆட் பண்ணிட்டாச்சுன்னா அப்படி அந்த ஃப்ளேவர் வந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன். பர்ஃபெக்ட். எல்லாரும் யோசிக்கலாம், இது பிரியாணியா லெமன் சாதமானு. எனக்கே தெரில. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே சிறப்பான செய்கையை பண்ணிக்கிட்டு ஒரு ஆள் பேக்கில் நிற்காது. லெமன் சாதம்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க, புளி சாதம். ஓ புளி சாதம். சரி ஓகே, புளி சாதம். பட் அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம அதை அப்படியே எப்படி பிரியாணியை கொண்டு வரதுக்கும் மேட்ரு என்னன்னா, அம்மாவுக்கு தெரியாது இல்லை இதெல்லாம் போட்டது. நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு அம்மாட்ட டேஸ்ட் பார்ப்போம், கேட்போம் எப்படி இருக்குன்னு. அவங்க சொல்கிறத பொறுத்து எல்லாம். ஓகே டன். ஓகே ஓகே, பேபி சிக்கன் போட்டாச்சு. அண்ட் நல்லது ஒரு மனம். வாவ். நீங்கள் அந்த புளியை மட்டும் மாற்றிக்கிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பட் முன்னாவே ஸ்மெல் நல்லா இருக்குது. இது நம்ம கொஞ்சம் இதான அப்புறம் தண்ணியை ஊற்றி ரைஸை போட்டால் பிரியாணி கதம் ஓகேவா? ஸ்மெல் எப்படி இருக்குது? ஸ்மெல் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? சீரியஸ்லி? ஓகே, ஜஸ்ட் பார்ப்போம் ஃபைனல் அவுட்புட் எப்படி வரும். நம்ம தான் எல்லாம் ஊற்றி கலக்கியாச்சு. அண்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி செஃப் வந்திருக்காங்க. ஹாய் குட்டி செஃப். ஹாய் 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 மொட்டை பாஸ், மொட்டை பேபி. இன்னைக்கு தலைவருக்கு கொஞ்சம் ஃபீவர், மொட்டை போட்டு வந்தனாலயா? ஆமாம், அதனால தான் தலைவர் நைட்டும் வரல. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. சொல்லுங்கள், என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க? அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகே, போ போய் கிண்டு ரெடி பண்ணு. உள்ள விட்டாலும் விடுவாய்வா. நீ ரெடி ஆகிட்டான்னு பார்ப்போம். ஐயோ, கொஞ்சம் அடி பிடிக்குதோ. ஓ, நல்ல மனம். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு. ஓ, நீ கொஞ்சம் தம் விட்டா, ஏன்னா இப்போ அடி பிடிக்காம பர்ஃபெக்டாக இருக்குது. லைட்டாக தம் விட்டு எடுத்தாச்சுன்னா பிரியாணி ரெடி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது, அது அப்புறம் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஓகே, பிரியாணி ரெடி. இதை ஒரு கிண்டுக்கணும். மசாலா எல்லாம் நல்ல மனம். டேஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு தெரியல.
எடுத்து வைப்போம். வாவ், லுக்ஸ் சோ டெம்ப்டிங். சாப்பிட தான் தெரியும். மம்மிட்ட கொடுத்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அப்படி வச்சு அதுக்கப்புறம் பப்படம், அரிசி பப்படம் இப்படி தான் இருக்கும். நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இதை அப்படியே கொண்டு மம்மிகிட்ட கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. மம்மி டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிரியாணி மாதிரி இருக்கா? அவள்கிட்ட இல்லை கேட்கணும். அவள் அர்த்தம் சொல்லும். எப்படி ஓகேவா? சூப்பராக இருக்கா? சீரியஸ்லி உண்மையாவா? மசாலா கொஞ்சம் கூடுதல் இல்லை. சரி போட்டு எப்படி நீ ஒரு பைட் பண்ணு. போட்டேன் மசாலா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டேன். ஓகே நல்லா இருக்கா? ஓகே ஓகே. ஆனால் ஆமாம், தக்காளிக்கு பதிலாக புளி தண்ணி ஊற்றுனேன். தெரியுதா? தெரியலையா? அவ்வளோதான். நீ சூப்பர். ஆமாம் கரெக்டாக இருக்குல்ல? ஓகே சாப்பிட்டு வரேன். கன்னியாகுமரி போயிட்டு இருக்கோம். எடுத்தீங்களா? கொஞ்ச நேரம் ஆச்சு. இங்க ஒரு குஷி ஆயிட்டா. ஓகே கிளம்புவோம். ரெட் வரல சொல்லி முடிக்க முன்னாடி மழை பெஞ்சாச்சு. இப்போ நான் சொன்னேன் தேவசாயம் பிள்ளை சர்ச்சுக்கு வந்திருக்கோம். அண்ட் எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் நாடுகள் போக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு தான் போவோம். ஒரு குட் ஆம்பியன்ஸ் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து கொஞ்ச நேரம் வந்துட்டு போனால். இதுதான் முட்டிடிச்சான் பாறை. இங்கே ஊற்று தண்ணி எப்பெல்லாம் வரும் அதை ஒன்று காமிக்கிறேன். அண்ட் இதுதான் அந்த ஸ்பாட். மேலே வர தண்ணி வந்திருக்கு. கரெக்டாக சொன்ன மாதிரியே மழை, பர்ஃபெக்ட் டைமிங். மொட்டை மண்டையில் துணியை போட்டு ஓடுறேன். ஓ பறக்குது. சரி ஓகே முடிச்சுட்டு வரேன். ஓகே டன். நேராக கன்னியாகுமரியில் சந்திப்போம். அண்ட் இன்னைக்கு சன்னை பார்த்த மாதிரி எனக்கு தெரியாது. சரி ஓகே போய் வைபியாவது என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். பூவியா எனி கமெண்ட்ஸ்? ரீச் கன்னியாகுமரி. கழிச்சு கல்லே அடிக்கிறேன். சுற்றி செய்கிறதா மக்கள் அழகாக இருக்கான். யார் குஷியாக இல்லையோ இவன் நல்லா குஷியாக இருக்கான். இதுதான் காமராஜர் மணி மண்டபம். இல்லாட்டி ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். இங்கே ஃப்ரீ தான். ஆமாம் இங்கே போகிறது ஃப்ரீ தான். ஆனால் போய் பார்த்து வரலாம். பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் காந்தி நினைவு மண்டபம். இதுவும் உள்ளே போகிறதுக்கு ஃப்ரீ தான். பட் செருப்பு மட்டும் கலந்து விட்டு போகணும். என்னென்னா இருக்குது திருவள்ளுவர் சிலை அங்கே தான் போய்கிட்டே இருக்கும். பக்கத்தில் ரீச் ஆனோடனே தொப்பி வேண்டான்னு தோணுது போல் தொப்பி தூக்கிட்டு இருக்கான். இருக்கட்டு. அண்ட் ஃபைனலி ரீச் கன்னியாகுமரி. இங்கே இறங்கி போயாச்சுன்னா முக்கடல் சங்கமிக்கும் இடம். அந்த ஸ்பாட்டை கரெக்டாக காமிக்கிறேன்.
இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சங்கு சவுண்ட் கேட்குது. ஓகே, இந்த திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தராக்கும் நடுவில் இருக்கே தான் நம்ம கன்னியாகுமரியோட கிளாஸ் பிரிட்ஜ். இதை ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடியோவில் ஃபோட்டோ எடுத்தோம். 200 rupees. ஒரு ஃபோட்டோ 100, 2 ஃபோட்டோ 200 எடுத்துகிட்ருக்காங்க. இனி போய் ஃபோட்டோவை கலெக்ட் பண்ணணும். ஃபோட்டோ கலெக்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இல்லை இல்லை ஏய் மசாலா பொரி எப்படி இருக்கு? அவ்வளோ நல்லா இல்லை. கடையில் போயிட்டு மொத்தமாக இருந்து காலி பண்ணுறீ போவியா? பட் இது நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? இது ஒர்த்து. இது வாங்கலாம். எங்கே பர்ச்சேஸ் பண்ணாது? அரை மணி நேரமாக இவ்வளோ ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் அடுத்த பர்ச்சேஸு போயிருக்காவ. எப்போ வரான்னு தெரில. ஒருத்தி 4வது கடைக்கு ஏறியாச்சு. இன்னும் முடிக்க மாட்டேது. உனக்கு என்ன தரணும்? இவளுக்கு எல்லாம் தரணும். ஒரு வழியாக பர்ச்சேஸ் முடித்தான். என் பேக் ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்கேன். என்ன வாங்கி வச்சுருக்காங்கன்னு தெரில. எப்படி இப்போமா இன்னும் ஒரு ஐட்டம். ஐயோ, இப்போ இப்போ எங்கேயோ போகிறாவளே. மாறி மாறி ஓடிட்டுருக்கா அவளை. வாங்க புரியலா? எது இந்த பொம்மையா? ஓ, ஸ்வீட்டா? ஆமாம், பழைய ஸ்வீட்லாம். இல்லையா? பெரிய பொம்மை எவ்வளோன்னு கேட்போமா? இந்த பொம்மை எவ்வளோன்னு? 2000 ஒன்லி. ஐயோ, அடுத்த ஷாப்பு. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? சிறுகர் இவ்வளோ தான் அடிக்கணும். ஒவ்வொரு கடையாக யாரிட்டுருக்கா. அடுத்த vlogger. சரி வாங்க. ஹோம்மேட் ப்ரௌனி முட்டை மிட்டாய் கேக். அது என்ன வாங்கி? இதுதா 60 முட்டை மிட்டாய். இதுல ப்ரௌனி இருக்கு. இது சாக்லேட் கேக். ஹோம்மேட் கேக் ப்ரௌனி முட்டை மிட்டாய் பிளாக் ஃபாரஸ்ட் சாக்லேட் கேக். நல்லா இருக்குல முட்டை மிட்டாய். இவங்க தான் நல்லா இருக்கு. ப்ரௌனி ஐஸ்கிரீம் பார்த்தா டெம்ட் ஆகுதா? நான் தரமாட்டேன். உனக்கு கோல்டு புரியல. ஐயோ, எல்லாம் பறகு. நைஸ். ஐஸ்கிரீம் வச்சு டிசைன் போட்டிருக்கான். அவ்வளோதான். சிறப்பாக பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சு அதே போல் இந்த விளாகையும் முடிச்சுக்கிறேன். இன்னும் சூப்பர் பார்க்கலாம். பாய் பூவியா. பாய் மாதாஜி.